லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணா, நீ கேட்ட அந்த வெள்ளி கொலுச கடைசி வரைக்கும் என்னால வாங்கி கொடுக்க முடியல இல்ல? செந்தில், அப்பச்சி பச்சை பால் எடுத்துட்டு வா. நாங்க அப்பச்சி பால். அமுதா கண்ணே, அமுதா அமுதா, அம்மா, அமுதா, அமுதா கண்ணே, என்னம்மா, அமுதா, 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 அமுதா கண்ணே, கண்ணே தர. அவர் உன்னை மனசார ஏத்துக்கிட்டாரு. அவர் உனக்கு தன்னோட நன்றிய சொல்லியிருக்காரு. ஆத்தா, நீ மாமாவை பார்க்கல, அவர் கூட இருக்கிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு எம்பிட்டு நாள் வருத்தப்பட்டிருப்ப. இப்ப அவரே உன்னை பார்க்க வந்திருக்காருமா. ஆமா அத்தை, எனக்கு ரொம்ப நாளா மாமாவோட ஆசீர்வாதம் கிடைக்காதது ஒரு ஏக்கமாவே இருந்தது. இளங்கோ, கார் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? இது தற்செயலா நடந்ததா இல்ல யாராவது திட்டம் போட்டு பண்ணிருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? விசாரிச்சுட்டு இருக்காங்களா அப்பச்சி? என்ன ஏதுன்னு தெரிஞ்சதும் உங்களை நேரில் வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. என்னம்மா, உங்கள் அப்பச்சி போலீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நாம் எதுவும் மாட்டிக்க போகிறோம். பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம்.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். என்ன சார், எப்படி ஆச்சாம்? விபத்தா இல்லை யாராவது திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்களா? என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? சார், அந்த லாரி டிரைவரை கூப்பிட்டு விசாரிச்சப்ப அவன் முன்னுக்கு பின்னா முரண்பாடாக பதில் சொல்லிட்டு இருந்தான். அதான் அவனை 4 சாத்தி விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சதில் அவன் என்னடான்னா உங்கள் வீட்டு ஆளுங்க பேர் சொல்கிறான். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? எங்க வீட்டு ஆளுங்களா? ஆமையா. யார் பேரை சொல்றான்? வேற யாரும் இல்லையா? அந்த லாரி டிரைவர் சொன்னது உங்களோட மாப்பிள்ள பழனி பேரை தான். ஐயோ ஐயோ ஐயோ, நான் நினைச்சேன் இப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் அப்பச்சி. அப்பச்சி, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா அப்பச்சி? உங்க மருமக இப்படி பண்ணிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? இதெல்லாம் அந்த அமுதா திட்டம் போட்ட பிளான் தான். அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே வர வச்சு கார்ல வந்தவங்கள வேற வண்டியில மாத்தி விட்டு ஆளை வச்சு காரை அடிச்சு தூக்கிட்டு பழைய மட்டும் இவர் மேல போட்டிருக்காங்க. அவ நாத்தனார் கழுத்துல இருக்க தாலி இறங்க கூடாதுன்னு சொல்லிதான் அவங்க வண்டியை மாத்தி இருப்பா. இல்லன்னா அவங்களையும் வண்டியோட தூக்கி இருப்பால. இவர் பண்ணிருந்தா அவங்க எப்படி அப்பச்சி தப்பிச்சிருப்பாங்க? முதல்ல அவங்க போன கார்லயே அவங்க இல்ல. இதுல இருந்து தெரிய வேணாம் எல்லாமே திட்டம் போட்டுதான் நடந்திருக்குன்னு சொல்லி. என்ன இன்ஸ்பெக்டர், அந்த லாரி டிரைவர் தான் ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு இவர் மேல வந்து பழி சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா, அவன் எதுவும் உறுதியா சொல்லலம்மா. முதல்ல தெரியாம வண்டியை விட்டுட்டேன்னா அப்புறம் கார் சடக்குன்னு திரும்ப வந்துருச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அடிச்சதும் நான் தான் பண்ணேன்னா, திரும்ப அடிச்சதும் உங்க வீட்டுக்கார பேர் சொன்னான். இப்படி மாத்தி தான் பதில் சொல்றான். பட் இன்னும் விசாரணை முடியலமா. இன்னும் 4 அடி அடிங்க அவனை. அப்பதான் உண்மையா பண்ண சொன்ன அந்த அமுதாவோட பேரை சொல்லுவான். அப்பச்சி, நீங்க பாத்தீங்களா? அவன் எல்லாத்தையும் மாத்தி சொல்றான். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இன்னும் நம்பாத மாதிரி தெரியுது. இதுக்கு மேல நான் ஏன் இங்க இருக்கணும்? ஏங்க வாங்க போலாம். இருமா. ஏமாமா, அடுத்தவன் சொல்றதை நம்புவீங்களா? உங்க மாப்பிள்ளை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு மாமா. நாம ஒன்னா இருக்கிறத யாரோ திட்டம் போட்டு பிரிக்க பாக்குறாங்க. ஆமா அப்பச்சி, செல்வா என் தம்பி. அவனை போய் நாங்க என்ன விட செல்வம் மேல இவர் தான் ரொம்ப அக்கறையா இருக்காரு. நீங்க வந்து இவர் தங்கச்சியை கேட்டப்பவே எம்பிட்டு சந்தோஷப்பட்டாருன்னு தெரியுமா? அப்ப கூட மாப்பிள்ள ஃபாரின்ல படிச்சவரு, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமானலாம் யோசிச்சவரு. இல்லனா வேண்டாம் நம்ம பெரிய குடும்பத்துல பாக்கலாம்னு எல்லாம் சொன்னவர் அப்பச்சி. அவர் எப்படி இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு அப்பச்சி? என்ன நம்புங்க அப்பச்சி. இன்ஸ்பெக்டர், இதுக்கு மேல இந்த கேஸ்ல நீங்க எதுவும் விசாரிக்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். பொய் சொன்ன அந்த டிரைவரை மட்டும் உள்ள தூக்கி வைங்க. ஐயா, அவனை உள்ள வச்சா கேஸை திரும்ப விசாரிச்சு தான் ஆகணும். அப்புறம் உங்க மருமகனையும் விசாரிக்க வேண்டியிருக்கும். சரி சார், அப்போ அவனை நீங்க விட்டுருங்க. நீங்க விசாரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்கய்யா, வரேங்கய்யா. என்ன அப்பச்சி அமைதியாவே இருக்கீங்க? நீங்க இன்னும் நம்பலையா? நம்புறேன். உன் வீட்டுக்காரர் பண்ணலன்னு நீ நம்புறல்ல? நிச்சயம் அவர் பண்ணலல்ல? விட்டுரு. ஆனா இந்த விஷயத்தை நான் சாதாரணமா விட மாட்டேன். நான் நம்புற மாதிரி இவர் பண்ணலன்னா சரி, பண்ணி இருந்தாரு சும்மா விட மாட்டேன். என் பையன் விஷயத்துல தப்பு பண்ணா அது யாரா இருந்தாலும் சரி, ஏன் நீயா இருந்தாலும் சரி, சும்மா விட மாட்டேன். தொலைச்சிருவேன்.
ஆமாம் தெரியும். என்ன மாப்ள, ஹனிமூன் போற ஏதாவது பிளான் இருக்கா? எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். அமுதா, அமுதா கண்ணு, வாமா சாப்பிடலாம். என்னம்மா யோசனை? வா சாப்பிடலாம். அமுதா, அக்கா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ பதில் சொல்லாம இருக்க. அப்படி என்னடா யோசனை? அத்தை, நம்ம வீட்ல லாக்கர் எதுனா இருக்கா? லாக்கரா? ஆஹா. சித்தப்பா, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். லாக்கரா? ஆமாத்தா, இருந்துச்சு. உங்க மாமாவோட அப்புச்சி சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு ஒண்ணு கொடுத்தாரு. அத என் வீட்டுக்கார் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதை திறக்க முடியாதுத்தா. அவர் தான் ஏதோ நம்பர் எல்லாம் போட்டு திறப்பாரு. அதை எங்களால திறக்க முடியலங்கிறதுனால தான் அது எதுக்கு சும்மா இடத்த அடைச்சிக்கிட்டு கிடக்கேன்னு சொல்லி தூக்கி போட மனசு இல்லாம பின்னால போட்டு வச்சிருக்கோம். அத்தை, வாங்களேன், அது போய் பார்க்கலாம். அது எதுக்காத்தா இப்போ? அதைத்தான் திறக்க முடியாதே. நீங்க கொஞ்சம் காமிங்களே. வாங்க வாங்க அத்தை. சரி வா. இவ்வளவுதான் அத்தா கிடக்கு. சித்தப்பா, அத வெளியே எடுக்க சொல்லுங்க. டேய், இதை வச்சு என்னம்மா பண்ண போற? இதத்தையும் திறக்க முடியாத. அப்படியே இதை உடைச்சு எடுத்தாலும் இதுல பணங்காசு எதுவும் இருக்காதுமா. அப்படியே எதுவும் இருந்தாலும் இதை திறந்து 20 வருஷம் ஆச்சுமா. இந்நேரம் அதெல்லாம் கரையை அரிச்சு தின்றுக்காத்தா. நாங்களும் எம்புட்டோ திறக்க முயற்சி பண்ணி பார்த்தோம். அது முடியாம தான் பின்னாடி தூக்கிட்டு வந்து போட்டுட்டோம். மாமா, ஒருவேளை அதுல தங்கங்க ஏதாவது இருக்குமா என்ன? உன் அப்பச்சியை பத்தி நீ என்ன நினைச்ச? சம்பாரிச்ச சொத்தெல்லாம் பதுக்கி வச்சிருப்பாரு நினைச்சியா? இருக்கிறது எல்லாத்தையும் வாரி கொடுத்தவரு. அதான் நடுத்தரில் நிக்கிறோம் இப்போ. என்னத்தா, என்ன பண்ண போற? திறக்க முடியுமா? முடியாதாத்தா? நான் திறக்கிறேன் அத்தை. உனக்கு என்ன நம்பர்னு தெரியுமா? முயற்சி பண்றேன். ஒன்றும் புரியல.
9. தடி எப்படி ஆத்தா? பல வருஷமா நாங்களும் எத்தனையோ நம்பர் போட்டு பார்த்தோம், திறக்கவே முடியலையே. நீ எப்படி ஒரே தடவுல திறந்துட்ட? ஏண்டா மாணிக்கம், என் மருமக எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கும்போது இந்த லாக்கரை ஓபன் பண்ண முடியாதா? நான் சொல்லல பணம் காசு எதுவும் இருக்காதுன்னு. பணம் காசு எதுவும் சேர்த்து வச்சாலும் இப்ப எது செல்லாதுன்னு என் மாமனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் டாக்குமெண்ட பத்திரமா கரை அரைக்காம கவர்ல போட்டு சுத்தி வச்சிருக்காரு. ஆத்தா, இதை வச்சு நீ என்ன பண்ண போற? அதை திரும்ப தூசியை தட்டி உள்ள எடுத்து வை. வா, வந்து சாப்பாடு போடு, பசிக்குது. டேய் வாடா. என்னண்ணே சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க 3 பேரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீ சொன்ன விஷயத்துக்கு சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? ஏண்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க அப்புச்சி அமுதாவுக்குள்ள வந்தாராம். அந்த அமுதா என்னடான்னா உங்க அப்புச்சி மாதிரியே நடந்தாரு உட்கார்ந்தாருன்னு சொன்னா யாருக்குடா சிரிப்பு வராது? அது சரிதான். அது எப்படி அவ எங்க அப்புச்சி மாதிரி பேசினா? அதுவும் பொம்பளை ஆம்பளை குரல்ல, அது எப்படி? ஏய், அது எப்படி நீ எங்களை கேட்ட? நீ பக்கத்துல இருந்தானே கேட்ட. அப்புறம் ஏமா அவளுக்கு மெமிக்ரி எதுவும் வருமா? அவதான் இப்போ பயங்கரமான கேடி ஆயிட்டால. எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பா. யார் யார்கிட்டயும் எப்படி எப்படியோ உங்க குடும்ப விஷயத்தை கறந்து அத உங்க முன்னாடி படமா ஓட்டி இருக்கான். ஆனா அவகிட்ட ஒரு சக்தி இருக்கு. எல்லாரையும் பார்த்து நீ இத பண்ண, நீ அத பண்ணன்னு அப்படியே பொட்டுன்னு அடிச்ச மாதிரி கரெக்டா சொல்றா. நாங்க என்ன, எங்க மாமா அம்மா எல்லாரும் காலில் விழுந்து அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. டேய், இந்த சந்திரமுகி கதையெல்லாம் என்கிட்ட விடாதடா. ஏண்டா உங்க அப்புச்சினாலே எங்களை ஒண்ணும் பண்ண முடியல, இவ என்னத்தேடா எங்களை கிழிக்க போற?
இவெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுடா. அதை விடுங்க சித்தப்பா. நம்ம பாப்பா வாழ்க்கையை தவிக்க விட்டுட்டு அவங்க தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வைக்க போறாங்களா? அண்ணா என்னண்ணே இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எப்படிண்ணே? பஞ்சாயத்து வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விடுவோன்னு பார்த்தா ஐயனாரு காட்டம்மனு மெட்டி அது இதுன்னு காட்டுக்குள்ள அனுப்பி கடைசியில அவங்க ஜெயிச்சுட்டாங்கண்ணே. நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கணும்ண்ணே. அமைதியா இருந்தா எப்படிண்ணே? அவ மட்டும் யாருடா? எனக்கு தங்கச்சி தானே. அவளும் நல்லா இருக்கணும் தானே இந்த அண்ணன் நினைப்பேன். அண்ணா என்னண்ணா பேசிட்டு இருக்க? அவளுக்கு அந்த எண்ணமே கிடையவே கிடையாதுண்ணே. அந்த அமுதா தான் இந்த பிளான் போட்டு அவ தம்பி இங்க கோத்து விட்டு இருக்கா. இது எதுக்கா இருக்கும்? எல்லாம் சொத்தை வலிக்கிற பிளானா தான் இருக்கும். ஆமா, நாளைக்கு உங்க வீட்டுல போனாவுக்கு தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் நடக்க போறதா கேள்விப்பட்டேன். ஆமா சித்தப்பா. அப்போ உங்க வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன் உனக்கு விருப்பம் இல்லையா? என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம பாப்பா இப்படி இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் எனக்கு அவ்வளவு முக்கியமா என்ன? அண்ணா நீ எப்படியாச்சும் அந்த ஃபங்க்ஷனை நிறுத்துன. அப்போ விடுறா வடிவேலு. நாளைக்கு இந்த அண்ணனோட ஆட்டத்தை பாரு. அண்ணா என்னண்ணா பண்ண போற? மொத்த குடும்பத்தையும் அந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். இருடி அமுதா, போக போக தெரியும் உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு.